அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பியோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து மார்க் பற்றின அப்டேட்ஸ், அதாவது கட் ஆஃப் மார்க்காக இருக்கலாம் அல்லது இந்த மார்க்கு கிடைக்குமா அப்படின்ற அப்டேட்டாக இருக்கணும். ஸோ இதை பற்றி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி கட் ஆஃப் வீடியோஸ் டீட்டெயிலாக கிளியராக சொல்லியாச்சு. அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இதில் பெரும்பாலும் ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி கட் ஆஃப் ஒன்று சொல்லணும் அப்படின்னாக்கா 75 சொல்லலாம். 75 அபோவ் இருந்துச்சு, 75+ இருந்துச்சு அப்படின்னாக்க கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில சப்ஜெக்டில் மட்டும் 80 வருது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே இதுவே இந்த கட் ஆஃபே போதுமானது தான். ஸோ இதில் இந்த மார்க்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? இதுவே போதுமான கட் ஆஃப் தான். ரெண்டாவது, இப்போ அப்ஜெக்ஷனுக்கான அந்த ட்ராக்கர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதனால் அப்ஜெக்ஷனுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னாக்கா 26/10/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. 26 வரைக்கும். ஸோ அதனால் அதாவது இன்னும் 2 டேஸ் இருக்குது. இந்த 2 டேஸ்க்குள்ளார நீங்கள் அப்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு, நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆன்சர் கீழே அதாவது டிஆர்பி விட்டுருக்கக்கூடிய ஆன்சர் கீழே ஏதாவது தவறு இருந்துச்சு, அதுக்கான எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த எவிடன்ஸ் நினச்சி டிஆர்பியில் நீங்கள் இந்த லிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து உங்களுடைய லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வச்சு உள்ளே போய்ட்டு அந்த இதுலேயே வந்து பிஜிடிஆர்பி இதுலேயே நீங்கள் அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து அதுக்கான காலம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன்ஸை தெரிவிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ஜெக்ஷன்ஸ் தான் தெரிவிக்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்படும் நபர்களுக்கு மட்டும்தான் அந்த மார்க் வந்து கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காதானு கிடையாது. அது அப்ஜெக்ஷன்ஸ் அது ஏற்றுக்கிட்டா நீங்கள் கொடுத்துருக்க எவிடன்ஸும் அந்த கொஷினுக்கு கரெக்டாக இருக்குது, ஆன்சர் கீழே வந்திருக்கிறது தப்பு அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான மார்க் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ அதுக்கான அந்த ஆன்சர் கீழே இருக்கக்கூடிய மார்க் வந்து தவறாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் அதுக்கான மார்க் கிடைக்கும். ஸோ அப்ஜெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குன்றது அது முற்றிலும் தப்பான விஷயம். கண்டிப்பாக அப்படி இருக்க பாசிபிள் இல்லை. ரெண்டாவது, ரிசல்ட் பற்றின ஃபைனலான அப்டேட் பற்றி பார்த்துடலாம். ஸோ ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னாக்கா, இந்த அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டில் கொடுத்ததுலேருந்து ஒரு 10 நாளில் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. சில எக்ஸாம்ஸில் வந்து கொஞ்சம் லேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2 வாரம் கூட ஆகிருக்கு, 2 வீக்ஸ் கூட ஆகிருக்கு. ஸோ அதனால் நாம் வந்து எதிர்பார்க்கலாம் இன்னொரு 15 நாட்கள், இந்த அப்ஜெக்ஷன் டேட் முடிஞ்சதுலேருந்து ஒரு 2 வீக்ஸில் எதிர்பார்க்கலாம். 2 வாரத்தில் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன் அந்த பிஜிடிஆர்பிக்கு. ஏன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்போடு படித்தாங்க. இதுக்கப்புறம் எக்ஸாம் பிஜிடிஆர்பி அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2 வருஷம் ஆகுமோ 3 வருஷம் ஆகுமோ அப்படின்னாலும் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. இனிமேல் வந்து பிஜிடிஆர்பி, பிடிபிஆர்டி, எஸ்ஜிடி இது எல்லாமே இயர்லி ஒன்ஸ் வந்து வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஜிஓவும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து கம்மியான வேக்கன்சி கூட இருக்கலாம். எப்பயுமே வந்து 2000 வேக்கன்சி இருக்குன்றது கிடையாது. ஒரு 1000 வேக்கன்சி 500 வேக்கன்சியாக இருந்தாலும் அதற்கு தனியாக இப்போ ஒரு 5 போஸ்டிங் 10 போஸ்டிங் இருந்தாலும் சரி, அதுக்கான தனியான ஒரு கால்ஃபர் பண்ணி கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண போகிறதாகவும் டிஆர்பி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஜிஓவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் அடுத்தடுத்து இது அப்டேட்ஸ் இருக்கும். 2026 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இயர்லி நடந்தால் நல்ல விஷயம் தான். ஏன்னா இதுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். மறுபடியும் 2 வருஷம் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு மறுபடியும் அகைன் வந்து எக்ஸாமுக்காக வர்றது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து எல்லாருக்கும் இருக்குது. அது தவிர்க்கிற வகையில் அரசு இந்த மாதிரி இயர்லி வச்சா கரெக்டாக தான் இருக்குது. வருஷம் எடுத்திருக்கு. இந்த அரசாணைப்படி வைக்கும் பட்சத்தில் நல்லதே நடக்கும். ஸோ அதனால் பிஜிடிஆர்பியோட ரிசல்ட்டை இன்னும் 2 வாரங்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.